நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல ஒரு 5 ஸ்டாக்கு வருங்காலத்தில இந்த 5 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி பேக்கர் ஆகுமாங்கிறத ஒரு பத்தி நம்ம பார்க்க போறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபரண்ட் செக்டாரு. நல்ல ஒரு ரேட்ல டிஸ்கவுண்ட்லயும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் தான். இந்த ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வளர்ச்சி அடையறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இன்னைக்கு உள்ள லார்ஜ் கேப் கம்பெனி தான் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப்போ, மைக்ரோ கேப்பா இருந்து வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு லார்ஜ் கேப்பா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எப்பவுமே நம்ம ஒரு மல்டி பேக்கர் நம்ம அதிக ரிட்டர்ன் எதிர்பார்க்குறோம்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப்லயும், மைக்ரோ கேப்ல தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். நமக்கு அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லிட்டு லார்ஜ் கேப்ல வாங்கியிருந்தா அதிகமா ரிட்டர்ன் கிடைக்காது. எப்பவுமே அத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டாக்கு ஸ்மால் கேப்லயும், மைக்ரோ கேப்ல உள்ள ஸ்டாக்க தான் நம்ம வந்து பார்க்க போறோம். குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே லீவு. நம்ம மார்க்கெட் இன்னைக்கு லீவு. குட் ஃப்ரைடேனால. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, வந்து அமெரிக்கன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டு தான். அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, 62 பாயிண்ட் மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வார் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிவியரா போயிட்டு இருக்குங்க. இந்த வார் எப்போ முடியும்னு தெரியல. நான் நெறைய ஒரு வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வார் இம்பாக்ட் ஆகிட்டே தான் இருக்கு. நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் ரொம்ப பிரச்சனையாயிருச்சு. நானும் இப்ப ஊருக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க கம்பெனில. இந்த மாரி நெறைய இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே இந்த வார் நின்று எல்லா மக்களும் சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்கணும். அதுக்காக நம்ம வேண்டிக்கிருவோம். இந்த 5 ஸ்டாக் சொன்னேன் பார்த்தீங்களா? மைக்ரோ கேப் ஸ்டாக்கு, ஸ்மால் கேப் ஸ்டாக்கு அத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புரோஸ்டாம். இந்த கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரீசென்ட்டா ஒரு ஐபிஓ வந்தது. ஐபிஓ வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹை போயிட்டு, இப்ப நல்ல ஒரு டவுன்ல இருக்கு மார்க்கெட் கரெக்ஷன்ல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா எதுல இருக்காங்கன்னா, டிசைனிங்கு, மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் எனர்ஜி ஸ்டோரேஜ் அண்ட் பவர் கண்டிஷன் எக்யூப்மென்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. யுபிஎஸ் அது அதுக்கப்புறம் சோலார் இந்த மாரி மேனுஃபேக்சரிங் பேட்டரி இது எல்லா இடத்துலயும் பார்த்தா இவங்க இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இன்வெர்ட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கேப்புங்க. ஒரு 700 கோடி தான் மார்க்கெட் கேப்பிட்டலு. அதனால ரொம்ப ரொம்ப ஹை ரிஸ்க்கு. அத நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமா நீங்க முடிவு பண்ணிக்கங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. 72 இது இருக்கு புரமோட்டர் ஹோல்டிங் உங்கள்ட்ட. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி சுத்தமா கிடையாது. பெக் ரேஷியோ 1க்கு கீழ தான் இருக்கு. பேஸ் வேல்யூ 10. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 2.66 இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக். 52 வார லோக்கு பக்கத்துல தான் இருக்கு. இந்த ஸ்டாக் மறுபடியும் ஆல் டைம் ஹை போனாவே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு 100% மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இத ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் அருமையா குடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் பண்ணாத ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 22 கோடி. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஆனா, இங்க டபுளா தான் பண்ணியிருக்காங்க. ஆனா, மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 16 கோடி. இதுவரைக்கும் பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட்டு. இத இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 7 கோடியிலிருந்து பார்த்தீங்கன்னா, 33 கோடி பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத், காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. கடன் பாக்கியில வந்து 16 கோடி தான் கடன் இருக்கு. கடன் ஒரு 67 கோடி வந்து இப்ப குறைச்சிருக்காங்க. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 219 கோடி ரிசர்வ் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட்டும் பார்க்கையில ஒரு 15 கோடி இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக் இந்த கம்பெனி. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, 0ல தான் இருக்குங்க. எந்த ஒரு மைனஸோ இது பிளஸ்ல கிடையாது. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தாங்க இருக்கு. முன்னாடி வந்து ஆரம்பத்தில வச்சிருந்தாங்க. இப்ப வித்துட்டாங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்ல இந்த ஸ்டாக் அதிகமா இருக்கு. எங்களோட வெப்சைட்ட நான் காமிக்கிறேன். நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னென்ன பிசினஸ் பண்றாங்கன்னுட்டு. நெறைய முக்கியமான ஒரு பவர் செக்டார் உள்ள ஸ்டாக்கு தான் இந்த ஸ்டாக்கு. முக்கியமான ஒரு நம்ம இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, குரோத் செக்டார்ல உள்ள ஒரு செக்டார்ல தான் இவங்க இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க நான் எடுத்து வந்திருக்கேன். இதுதான் அந்த கம்பெனியோட வெப்சைட்டு. இந்த வெப்சைட்ல நீங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா, என்னென்ன சர்வீஸ், என்னென்ன ப்ராடக்ட் பண்றான்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ்சி சிஸ்டம், லிஃப்ட் இன்வெர்ட்டரு, ஹைபிரிட் இன்வெர்ட்டரு, லித்தியம் அயன் பேட்டரி பேக்கப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் குரோத் உள்ள செக்டார்ல தான் இவங்க இந்த ஸ்டாக் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இண்டஸ்ட்ரியில பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா, ஏடிஎம், பிஎஃப்ஐஎஸ்ஐ, ஆயில் அண்ட் கேஸு, செக்யூரிட்டி அண்ட் சிசிடிவி, சர்வேலன்ஸ் சிஸ்டம், மாலு, தியேட்டரு, அதுக்கப்புறம் ரீட்டெயிலு, ஹெல்த் கேர் அண்ட் ஹாஸ்பிட்டல், லாஜிஸ்டிக் வேர்ஹவுஸ், ஏர்போர்ட், ரயில்வே எல்லா செக்டார்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்க பத்தி நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு மைக்ரோ கேப் தாங்க இந்த ஸ்டாக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். மைக்ரோ கேப் வந்து பார்த்தீங்கன்னா, ஏறுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கடுமையா ஏறும். இறங்குனாலுமே அந்த அளவுக்கு சிவியரா இறங்கும். அத புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அடுத்தது பவர் செக்டார்ல உள்ள ஸ்டாக்கு, கிரீன் எனர்ஜி உள்ள ஸ்டாக்கு, ஐநாக்ஸ் விண்ட். ஐநாக்ஸ் விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்குங்க. ஒரு 14,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி 27. ஆர்ஓசி, ஆர்ஓஇ 11, 11 இருக்கு. பேஸ் வேல்யூ 10. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்ப்ளிட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, விண்ட் டர்பைன் ஜெனரேட்டர், அதுக்கப்புறம் விண்ட் எனர்ஜி சொல்யூஷன்ல இருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங் 44 இருக்குங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ. இவங்களுடைய ரிசல்ட்ட பார்க்கலாம். இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் தாங்க. ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் 70% நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. முக்கியமான செக்டார்ல தான் இருக்காங்க. பவர் செக்டார்ல.
இவங்களுடைய சேல்ஸ் பார்க்கலாம். ஐநாக்ஸ் விண்டோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் கூடியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 23, 22, 20லேருந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 127 கோடி வந்து பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டு. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல பார்க்கையில ப்ரோமோட் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்க வித்திருக்காங்க. இந்த ஸ்டாக்க நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ஐநாக்ஸ் விண்ட் இதோட வெப்சைட்டை நம்ம காமிக்கிறேன் பாருங்க. ஐநாக்ஸ் விண்டோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தா இருக்கு. 3.1 ஜிகாவாட் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. 100க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் கஸ்டமரு. ஐநாக்ஸ் விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் எனர்ஜி, அதாவது கிரீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அத கிளீன் எனர்ஜின்னு போட்டிருக்காங்க. இந்த கம்பெனிய பத்தி நீங்களும் ஃபுல் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம 3வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, விஷால் மெகா மார்ட். இந்த ஸ்டாக் எல்லாருக்குமே தெரியும். டிமார்ட் மாரிக்கு ஒரு பிசினஸ் பண்றாங்க. சூப்பர் மார்க்கெட்டு, விஷால் மெகா மார்ட். புதுசா ஐபிஓ வந்ததுங்க. நல்ல ஒரு டவுன்ல இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 50,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேலியேஷன் அதிகமா தாங்க இருக்கு. பேஸ் வேல்யூ 10. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 54 வச்சிருக்காங்க. பெக் ரேஷியோ 1க்கு கீழ இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லுவோம். ஆனா 1க்கு மேல இருக்கு. அது பியும் பெக் ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கு. இன்னும் கூட டவுன் வந்தா நல்லாருக்கும். இது ரீசென்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கு வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த மார்க்கெட் 2 நாளா ரைஸ் ஆனனால இது மறுபடியும் ரைஸா இருக்கு. இதோட நீங்க சார்ட்ட பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தாங்க இருக்கு இந்த ஸ்டார்ட்டு. இதோட ரிசல்ட்ட நம்ம பார்க்கலாம். விஷால் மெகா மார்ட்டோட ரிசல்ட்ட நீங்க பாருங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரும் சரி, குவார்டர் ஆன் குவார்ட்டரும் சரி, அருமையான ஒரு சேல்ஸு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்துமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. 13லேருந்து 16 கோடி இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் செப்டம்பர்ல 152 கோடி. ஆனா வந்து பாருங்க, இந்த டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 313 கோடி அடுத்த குவார்ட்டர்ல. அதாவது டபுள் ஆயிருக்கு. இயர் ஆன் இயரும் சரி, குவார்டர் ஆன் குவார்ட்டரும் சரி, ஒரு அருமையான ஒரு நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல நம்ம பார்க்கலாம். ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல வந்து பார்க்கையில, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 2 குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்மாலா வித்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி 74லேருந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வித்திருக்காங்க. அத யாரு இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டிஐயும், எஃப்ஐயும் தான் வாங்கியிருக்காங்க. ஆனா பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, செல் தான் பண்ணியிருக்காங்க பப்ளிக்கு. இப்ப ரொம்பவே செல் பண்ணி 4.92 தான் இருக்கு. ஆனா டிஐட்டயும், எஃப்ஐட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, 40% இருக்கு இந்த இந்த ஸ்டாக்கு. இந்த கம்பெனியுடைய ஸ்டாக்கு. விஷால் மெகா மார்ட். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு சரிவுல வரும்போது இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நம்முடைய வீடியோ ஃபாலோ பண்ற நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐடிபிஐ பேங்க்கு. இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் டூ லார்ஜ் கேப் உள்ள செக்டார் உள்ள பேங்க் தான் இது. இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, சிவியரான ஒரு கரெக்ஷன். நல்ல ஒரு கரெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து கேப் டவுன் ஆயிருச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, 94.7 அதிகமான ஷேர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஐசியும் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க பிரைவேட்டுக்கு விக்கிறதுக்காண்டி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபர் குடுத்தாங்க. ஆனா இவங்க கவர்மெண்ட் எதிர்பார்த்த ஆஃபர் வந்து கிடைக்கல. அதாவது நம்ம ரூ. 100 சொல்லுவோம். வரவங்க வந்து ரூ. 80க்கு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம குடுக்க மாட்டோம். ஒரு லேண்ட் வச்சிருந்தோம்னா, அந்த மாரிக்கே தான் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் வந்து செல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாப்ல. நல்ல ஒரு சிவியரான ஒரு செல்லிங். எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் அடுத்தது வந்து இன்னும் 1 வருஷமோ, 2 வருஷம் செல் பண்ணுவாங்க. மத்தபடி இந்த பேங்க்ல எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் கிடையாது. அந்த ஒரு காரணனால இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேனிக்கா செல் பண்ணிட்டாங்க. பேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்ல இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 3.25% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. நல்ல ஒரு டிவிடெண்ட். பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மி. கடன் வந்து அதிகமா தாங்க இருக்கும் எப்போதுமே பேங்க்ல. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நல்ல ஒரு டவுன் உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்ல ஒரு வீழ்ச்சியாகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு இந்த பேங்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, வருங்காலத்தில மல்டிபேர் ஆகுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. அது காலம் தான் பதில் சொல்லும். இப்ப நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இவங்களுடைய ரிவ்யூ பாருங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ரிவ்யூ. லாஸ்ட் குவார்ட்டர் பார்க்கும்போது ஃப்ளாட் தான். இயர் ஆன் இயர்ன்னு பார்க்கையில கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கையில ரொம்பவே குறைஞ்சிருக்குங்க. ஒரு 1,200 கோடிக்கு மேல குறைஞ்சிருக்கு குவார்ட்டர். இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தான் இருக்கு. ஏன்னா, இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட வருமானம் கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கு. எங்களுடைய ஷேர் ஹோல்டர் பட்டியல்ல வந்து பார்க்கையில 90.472 வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் தான். புரமோட்டர் யாருன்னு பார்க்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் எல்ஐசி, பப்ளிக்ட்ட தான் இந்த ஸ்டாக் இருக்கு. டிஐஎஃப்ஐ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு இந்த ஸ்டாக் இருக்கு. இந்த பேங்க நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. நல்ல ஒரு மிகப்பெரிய பேங்க் தான். எல்லா இடத்துலயுமே இந்த பேங்க் இருக்கு. டயர் 1, டயர் 2 மிகப்பெரிய சிட்டிலயும் இந்த பேங்க் இருக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க. கடைசியா நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் செக்டார் உள்ள ஸ்டாக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபையர். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு மிட் கேப் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். நல்ல ஒரு டவுன்ல தான் இப்ப இருக்கு. மிட் கேப் டூ ஸ்மால் கேப்பு. நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இந்த ஸ்டாக்க பத்தி நெறைய டைம் நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லா நண்பர்களுக்குமே தெரியும். புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. ஆனா கொஞ்சம் பிளஸ்ஸிங் இருக்கு. பேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா,
பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ ஒண்ணு தாங்க இருக்கு. டிவிடெண்ட் கொஞ்சோண்டு குடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 52 வாரம் லோக்கு பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பெக் ரேஷியோ 1க்கு கீழ இருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனில சுத்தமா கிடையாது. கம்மியா தான் இருக்கு. இத பிக்சர் வேணா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு. நம்ம ஊர்ல நெறைய ஊர்ல பார்த்திருப்பீங்க. வில்லேஜ்லோட அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் இல்லன்னா கரண்டே வராது நம்ம வீட்டுக்கு. எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனுங்க. நல்ல ஒரு டவுன் ஆயி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வேலயே தான் இருக்கு. இடையில 2 வாட்டி ஸ்பைக் ஆயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சைடு வேல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட் இல்ல. செல்லிங் பிரஷர் இருக்கனால. இவங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்ல அருமையான ஒரு சேல்ஸுங்க. சூப்பரான ஒரு சேல்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் சரி, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் சரி நல்லாவே சேல்ஸ் கூடியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் நல்லாவே கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 11லேருந்து 19 ஆயிருக்கு. 17 ஆயிருக்குங்க. ஆப்பரேட்டிங் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 76 கோடி இதுவரைக்கும் பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இபிஎஸ் குரோ ஆயிட்டே தான் இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்குங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நல்லாவே ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இந்த வருஷம் மட்டும் தான் 47% வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குங்க. 1300 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, கையில கேஷ் வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 366 கோடி கடன் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 204 கோடி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 64.36 லாஸ்ட் ஒரு 5, 6 குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இன்கிரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. 66 குறைச்சிருக்காங்க. இன்கிரீஸ் பண்ணல. லாஸ்ட் ஒரு டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா, எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வித்திருக்காங்க. டிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வித்திருக்காங்க. பப்ளிக் நல்லாவே கூடியிருக்கு. ரொம்ப ஃபேவரட் ஸ்டாக்கும் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கும் பப்ளிக்குக்கு. இந்த ஸ்டாக்க பத்தி நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த கம்பெனியோட வெப்சைட்ட நான் காமிக்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மர். இவங்களுடைய சர்வீஸ் எல்லாம் பாருங்க. ஸ்பெஷல் டிரான்ஸ்ஃபார்மரு ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் உங்களுடைய மேனுஃபேக்சரிங்கு. டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபயர். நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும். இந்த பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி இருக்கு. வாண்டட் இருக்கு. ஏன்னா பவர் செக்டார் முக்கியமான செக்டார்ல இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட்ட கொண்டு போறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் தேவை, கேபிள் தேவை. அதனால இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல நல்லா குரோ ஆயி மல்டிபேக்கர் ஆறதுக்கு கூட சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த வீடியோல நம்ம 5 ஸ்டாக் பார்த்துருக்கோங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, புரோஸ்டாம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஐநாக்ஸ் விண்ட், விஷால் மெகா மார்ட், ஐடிஐபி பேங்க், டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபயர். இந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 52 வார லோக்கு பக்கத்துல தான் இருக்கு. இது ஸ்மால் கேப் டூ மிட் கேப், அதுக்கப்புறம் மைக்ரோ கேப். எப்பவுமே நீங்க புரிஞ்சுக்கங்க. மைக்ரோ கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எந்த அளவுக்கு ஹெவியா இறங்குதோ, அந்த அளவுக்கு ஹெவியா ஏறும். அதனால ரிஸ்க் அதிகமா உள்ளது. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்க. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இது சூட்டபிள் ஆகும், உங்க இன்வெஸ்ட்மென்ட்க்கு இந்த ஸ்டாக் எல்லாம் சூட்டபிள் ஆகுமான்னு பார்த்து நீங்க அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஒரு நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசர் கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. எந்த ஒரு ஸ்டாக்கையும் நம்ம பை காலோ, செல் காலோ குடுக்குறது கிடையாது. நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க அதிகமான லைக் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய நண்பர்களுக்கு போய் சேரும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம வீடியோ வந்து கன்டினியூவா பாருங்க. அப்பதான் நம்ம ஒவ்வொரு வீடியோல நிறைய முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேர் பண்றோம். அதனால வீடியோ கன்டினியூவா பாருங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.